Hello viewers, welcome to Landry Max. So இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம 8th standard second chapter measurements நோட கண்டினியூட்டியா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரெண்டு பார்ட் போட்டாச்சு. அந்த ரெண்டு பார்ட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தென் இதை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா இப்ப நடத்த போற இந்த விஷயம் புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் த செக்டர். லென்த் ஆஃப் த ஆர்க், ஒரு ஆர்க்னுடைய நீளம் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், அதே மாதிரி செக்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, ரெண்டு ரேடியஸும் ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கிளும் பவுண்ட் ஆகி கிடைக்கிற அந்த பிளேஸை நம்ம செக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனுடைய ஏரியாவையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லென்த் கண்டுபிடிக்கணும். இது ஒரு கர்வ்டு போர்ஷன் இல்லைங்களா. ஆர்க் வந்து எப்பவுமே கர்வ்டு லைன்ஸாக இருக்கும் இல்லையா, அப்படி இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதனுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதும், இது செக்டாரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ அதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதும் ஒரு வித்தியாசமான விஷயம். ஓகேங்களா? ஸோ தட் இது ஃபார்முலா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ என்னன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. We have already learned that a circle of radius or unit has central angle 360 degree, circumference of the circle 2 pi r units, area of the circle pi r square units. அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு சர்க்கிள்னோட ரேடியஸ் r இருக்குது அப்படின்னா அதனுடைய சென்ட்ரல் ஆங்கிள் இவ்வளோ இருக்கும், 360 இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படித்த ஃபார்முலா 2 pi r யூனிட்ஸ். இதனுடைய டெரிவேஷன் எல்லாமே 7th ஸ்டாண்டர்ட்லேயே வந்திருக்கு. இதுக்கான ரிசல்ட்டை மட்டும்தான் இப்போ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். சிமிலர்லி ஏரியா ஆஃப் த சர்க்கிள்கான டெரிவேஷனும் 7th ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயே படித்தது தான். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா pi r square யூனிட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க்கையும் ஏரியா ஆஃப் த செக்டரையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்டை ஒழுங்காக கவனிங்க. First, let us take a circle. First ஒரு circle எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. Then, if a circle is divided into two equal sectors, we will get two semicircles. ஒரு circle 2 equal parts பிரிக்கும் போது அது என்னவா மாறும், ரெண்டு semicircle மாறும். The length of a semicircular arc is half of its circumference of the circle. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமே கவனிங்க. இப்போ இந்த சர்க்கிளை 2 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்படி 2 பார்ட்ஸா பிரிக்கும் போது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது இந்த பவுண்டரி சொல்றோம் இல்லைங்களா, இந்த பவுண்டரியும் அப்படியே ஆஃப் ஆஃப் த பார்ட்ஸா பிரியும். அப்போ ஒரு சர்க்கிள்னுடைய டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2 pi r அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி கண்டுபிடிக்கிறது தான் செமி சர்க்கிள்னோட லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு சொல்ல வராங்க. அதாவது இது அடுத்த லைன்ல இங்க கவனிப்போம். பிஃபோர் தட் இந்த லைன் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் இஸ் ஆஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். அதாவது சர்க்கிள்னுடைய ஏரியாவும் அதே மாதிரி எப்படி இருக்கும்னா, ஒரு மொத்த சர்க்கிள்னுடைய ஏரியா என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டோட்டல் சர்க்கிள்னுடைய ஏரியா pi r square அப்படின்னா அதுல பாதி தான் அந்த செமி சர்க்கிள்னுடைய ஏரியாவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நமக்கு டீடைல்டா ஃபார்முலா கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. கவனிங்க. லென்த் ஆஃப் த செமி சர்க்குலர் ஆர்க், செமி சர்க்குலர் ஆர்க்னோட லென்த் என்னவா இருக்கும், 2 pi r ல பாதியா இருக்கும். ஸோ அதை தான் வந்து 1/2 × 2 pi r கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் என்னவா இருக்கும், 1/2 × pi r square இருக்கும். pi r square பாதி. எப்பவுமே ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்றதும் அதே நம்பரை இன்டூ 1/2 போடுறதும் சேம் தான். பிகாஸ் டிவிஷன் இஸ் த இன்வர்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு இது எப்படி வேணா எழுதிக்கலாம். இங்கே தான் டிவைடட் பை 2 போடணும் இல்லை, 1/2ஆல மல்டிப்ளை பண்ணாலும் அது சேம் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல என்ன பண்றாங்க, இதுல ஒரு விஷயம் கொஞ்சம் மாத்திருக்காங்க. அது என்ன மாத்துறாங்க, ஏன் மாத்துறாங்கன்றது லாஸ்டா ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லும் போது புரிஞ்சிரும். பட் என்ன மாத்திருக்காங்கன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 1/2 நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக 1/2 எழுதுறதுக்கு பதிலா 180 டிகிரி பை 360 டிகிரின்னு எழுதலாமா? இப்போ 1/2 தட் இஸ் இதனுடைய ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் இது இன்டூ 180 சேம் நம்பரால மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணா அந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ மாறாது. ஸோ 1 × 180 இஸ் 180 டிகிரி, 2 × 180 டிகிரி இஸ் 360 டிகிரி இல்லைங்களா. ஸோ என்ன பண்றாங்க, இந்த 1/2 எழுதுறதுக்கு பதிலா 180 பை 360 டிகிரின்னு எழுதுறாங்க. 180 டிகிரி பை 360 டிகிரின்னு எழுதியிருக்காங்க. ஏன்றது லாஸ்டா நமக்கு இதனோட கன்க்ளூஷன் பார்க்கும்போது புரிஞ்சிரும். பட் இப்படி எழுதுறதுனால தப்பு இல்லை, அதை மட்டும் இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அதே மாதிரி 1/2 × pi r square இல்லையா, இந்த 1/2வையும் அதே மாதிரி 180 டிகிரியால மேலையும் கீழே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும், 1 × 180 is 180, 2 × 180 is 360 டிகிரி. ஸோ இந்த 1/2 எழுதுறதுக்கு பதிலா 180 டிகிரி பை 360 டிகிரி pi r square அப்படின்னு எழுதுறாங்க. ஓகேங்களா? தென்
Similarly, if a circle is divided into 3 equal sectors, இப்போ ஒரு சர்க்கிளில் வந்து 3 equal sectors டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட length of the arc என்னவா இருக்கும்? 1/3 இருக்குமா? தட் இஸ் 3ல் ஒரு பாகமாக இருக்குமா? சர்க்கம்ஃபரன்ஸை முதல்ல 2 பிரிச்சாங்க. அப்போ 2 பிரிக்கும் போது 2πr நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ 3 பிரிக்கிறோம் அப்படின் போது 2πr நம்ம எதால் டிவைட் பண்ணோம்? 3ஆல் டிவைட் பண்ணோம். 3ஆல் டிவைட் பண்ணதுக்கு பதிலாக 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் டோட்டலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாதி செமி சர்க்கிள்க்கு. அப்போ அதில் 1/3 50 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அது 3 ஈக்குவல் செக்டர்ஸ் இருந்ததுன்னா. ஸோ அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன வருது எனக்கு? 2πrல 1/3 வரும். தட் இஸ் 1/3 into 2πr. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த செக்டர் என்னவா இருக்கும்? மொத்த ஏரியாவில் 3ல் ஒரு பாகம் தானே இருக்கும் ஈக்குவல் செக்டர்ஸாக இருக்கும் போது. ஸோ அப்போ அதையும் நான் என்ன பண்ணலாம்? 1/3 into πr² போடலாம். தட் இஸ் 1/3 of πr². 3ல் ஒரு பாகம்னு அர்த்தம். 1/3னா 1/3னா அதான் மீனிங் இல்லைங்களா? எப்பயுமே ஃப்ராக்ஷனோட மீனிங் என்னன்னா பார்ட் ஆஃப் ஏ ஹோல்னு சொல்லுவாங்க. பார்ட் ஆஃப் ஏ ஹோல் அப்படின்னா மொத்த பகுதி டினாமினேட்டரில் இருக்கும். அதில் எத்தனை பகுதி நம்ம எடுத்துக்கிறோன்றது நியூமரேட்டரில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இதை நம்ம மேலேயும் கீழையும் அதே இப்போ போன இதில் மாற்றின மாதிரி இந்த 1/3 நான் இங்கே மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் 360 டிகிரி வர மாதிரி நான் மாற்றணும். அப்போ 3ல் 12 டைம்ஸ் 3 12s ஆர் 360 36. ஸோ கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா 360. ஸோ 3 12s ஆர் 36 அண்ட் ஸோ 120ஆல் நான் மல்டிப்ளை பண்ணனா 360 டிகிரி. அப்போ அதே 120ஆல் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுவும் ஏன் கன்வெர்ட் பண்ணுறோன்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 1/3 எழுதுறதுக்கு பதிலாக 120/360 into 2πrனு லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கும் ஏரியா ஆஃப் த செக்டருக்கு 120/360 into πr² ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் in the same way if a circle is divided into 4 equal sectors, இப்போ 4 equal sectorsஆ பிரிச்சா இங்கே கவனிங்க, இது பாருங்க 4 equal sectorsஆ பிரிக்கிறாங்க. இதுக்கு நான் நேற்றே சொன்ன பாருங்க, இது பேர் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். ஒரு குவார்ட்டரை நம்ம எப்பயுமே இதில் மெஷர்மெண்ட்ஸில் குவார்ட்டர்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போது அதுக்கு என்ன லென்த் கிடைக்கும்? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் மொத்தம் 2πr. நான் 2πr 4ல் டிவைட் பண்ணால் இதனோட லென்த் கிடைச்சிருங்களா? தட் இஸ் இந்த 4 ஆர்க்குனுடைய இந்த 4 பார்ட் ஆஃப் த சர்க்கிள்னுடைய லென்த் என்னன்னு தெரியும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் திஸ் த சர்க்குலர் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 into 2πr. இதுதான் சொன்னேன். டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணது 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணது ஒன்று தான். மறுபடியும் அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் எப்பவுமே என்னவா இருக்கும்? πr²ல 4ல் ஒரு பாகம் 1/4ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தட் இஸ் 1/4 into πr². ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1/4 மறுபடியும் டினாமினேட்டரில் 360ஆ மாற்றுறதுக்கு 4 9s ஆர் 36ங்களா? 4 9s ஆர் 36 கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டா 360. அப்போ அதே 90ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டா இது என்னவா மாறிடும்? 90/360ஆ மாறிடும். இதையும் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு இங்கே மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு மாற்றணும், எல்லாம் ஓகே. இப்போ அந்த மாற்றின விஷயங்கள் என்னவா இருக்குன்றத ஒரு நிமிஷம் நம்ம கவனிக்கணும். என்ன நம்ம மாற்றினது இப்போ நம்ம இங்கே கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ செமி சர்க்கிளாக போடும்போது செமி சர்க்கிள்னோட சென்ட்ரல் ஆங்கிள் நியூமரேட்டரில் வர மாதிரி போடணும். இதை தான் நம்ம அங்கே செஞ்சுருக்கோம். செமி சர்க்கிள்னுடைய சென்ட்ரல் ஆங்கிள் நேற்று நம்ம பார்த்தோம்ல. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் இஸ் 360 டிகிரி. செமி சர்க்கிளாக இருந்தால் 180 டிகிரி, குவாட்ரண்ட்டாக இருந்தால் 90 டிகிரி. 3 கான்செப்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோவில். செகண்ட் பார்ட்டில் போட்டிருப்பேன். சரிங்களா? அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. பிகாஸ் அதெல்லாம் தெரிஞ்சால் தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். சரிங்களா? ஸோ 360 180 90 டிகிரி. அப்போ இது எதனுடைய சென்ட்ரல் ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள்னோட சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ இப்போ எனக்கு செமி சர்க்கிள்னோட லென்த் கண்டுபிடிக்கும் போது ஒரு சர்க்கிள்னோட மொத்த ஆங்கிள், மொத்த சென்ட்ரல் ஆங்கிள் என்னது? 360 டிகிரி. இப்போ தான் சொன்னேன் டினாமினேட்டரில் எப்பவுமே ஃப்ராக்ஷனில் பார்ட் ஹோல் இருக்கணும், அதனோட பார்ட் நியூமரேட்டரில் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது ஒரு சர்க்கிள்னோட மொத்த சென்ட்ரல் ஆங்கிள், நியூமரேட்டரில் இருக்கிறது அந்த பர்டிகுலர் செமி சர்க்கிள்னோட சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன்ல கவனிங்க. இங்கேயும் பாருங்க, டினாமினேட்டரில் இருக்கிறது 360ன்றது, அதுதான் அதை 360ஆ கன்வெர்ட் பண்ணுங்க 360ஆ கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னது. சரிங்களா? பிகாஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சர்க்கிளை பேஸ் பண்ணி தான். அப்போ சர்க்கிள்னோட மொத்த சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு தான் அந்த ஃபார்முலா நம்மளால கொண்டு வர முடியும். அதனால தான் அதை நம்ம 360ஆ கன்வெர்ட் பண்ணுறது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மெத்தடில். ஸோ அப்போ டினாமினேட்டரில் வர்றது 360. ஓகேங்களா? நியூமரேட்டரில் இருக்கிறது என்னது? இந்த 1/3 ஆஃப் த செக்டர்ஸ்னோட
சென்ட்ரல் ஆங்கிள். தட் இஸ் இப்போ மொத்தம் 360 டிகிரினா அந்த 360 டிகிரியை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இதுதான் நேற்று நம்ம பார்த்த அந்த நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் 3 இருந்ததுன்னா டீட்டா வந்து 120 டிகிரி வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம் பாருங்க. ஸோ அப்போ 3 செக்டர்ஸாக பிரிக்கும் போது சர்க்கிள்னுடைய டீட்டா என்ன வரும் அப்படின்னா 120 டிகிரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சேம் வே இஃப் அ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு 4 ஈக்குவல் செக்டர்ஸ். இதில் என்ன நடந்தது? இதுலேயும் பாருங்க டினாமினேட்டரில் டோட்டல் சென்ட்ரல் ஆங்கிள் வந்திருக்கும். குவாட்ரண்ட்னோட சென்ட்ரல் ஆங்கிள் எப்பவுமே 90 டிகிரி. ஸோ அது நியூமரேட்டரில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபார்முலா கொண்டு வரோன்றதை பாருங்க. வாட் டூ வி நோ ஃப்ரம் திஸ்? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இஃப் த ரேஷியோ ஆஃப் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ செக்டர் டு த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் மல்டிப்ளைட் வித் த சர்க்கம்ஃபரன்ஸ். இதோட நிறுத்தலாம் ஒரு நிமிஷம். ரேஷியோனா இந்த ஃப்ராக்ஷன் போடுறோம் பார்த்தீங்களா? 90/360, 120/360, 180/360 போடுறோம் இல்லைங்களா? இல்லை 1/4, 1/3 இதெல்லாம் கூட ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன்ஸை ரேஷியோவில் எழுதுகிற ஃபார்மு ஃப்ராக்ஷன்ஸை வந்து ரேஷியோஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த ரேஷியோ வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ செக்டருக்கும் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோன்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ சர்க்கிள்ன்றது என்னது? 360 டிகிரிங்களா? இப்போ செமி சர்க்கிளை வச்சு நான் அதை சொல்கிறேங்க. அவனிங்க சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டர், அந்த செக்டர்னுடைய சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அதை எதோட மல்டிப்ளை பண்ணுங்க? இஸ் மல்டிப்ளைட் வித் த சர்க்கம்ஃபரன்ஸ். அதனோட சர்க்கம்ஃபரன்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணணும். அதே மாதிரி அண்ட் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இந்த ரேஷியோவையே 180/360 அதே ரேஷியோ, தட் இஸ் சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டர், இது சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள். இதை எதோட மல்டிப்ளை பண்ணும்? இந்த பாயிண்ட் வரைக்கும் ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வித் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும், செகண்ட் ஒன் வித் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு எடுத்துக்கணும். πr² கூட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி ரெண்டுத்தோடையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது? we can find the length of the arc of that sector and its area respectively. நம்ம அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்டார்னோட லென்த் ஆஃப் த ஆர்க் என்னன்னு கிடைக்குது. தட் இஸ் இப்போ நம்ம செக்டார்னா இந்த பார்ட்டுன்னு சொல்கிறோம்ல, தட் இஸ் ரெண்டு பக்கம் ரேடியஸும் ஒரு பக்கம் பார்ட் ஆஃப் த சர்க்கிளும் சேர்ந்தது. ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்னோட லென்த் என்னன்றது இந்த ஃபார்முலால கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 180/360 × 2πrல கிடைக்கும். அப்போ அதே மாதிரி ஏரியா எதில் கிடைக்கும்? அண்ட் இட்ஸ் ஏரியா அது எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்த இன்னர் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்றது எதில் கிடைக்கும்னா இந்த ஃபார்முலால கிடைக்கும். ஸோ 180/360 × πr² கிடைக்கும். ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லினா இட் மென்ஷன்ஸ் த ஆர்டர். ரெஸ்பெக்டிவ்லி இது நான் ஆல்ரெடி என்கிட்ட படித்த பிள்ளைங்களுக்கு இது தெரியும். ரெஸ்பெக்டிவ்லினா ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். ஆர்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ அது எதுக்கு அதில் அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் த ஆர்க். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவோட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்னு மென்ஷன் பண்ணது. இங்கே சர்க்கம்ஃபரன்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது வர்றது லென்த் ஆஃப் த ஆர்க். செகண்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணும்போது ஏரியா ஆஃப் த செக்டர் கிடைக்கும். அதுதான் அந்த தனித்தனி பாயிண்ட்ஸாக கொடுக்காம ஒரே பாயிண்ட்டாக கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ரெஸ்பெக்டிவ்லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அந்த ஆர்டரை குறிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தென் தட் இஸ் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நம்ம ஒரே விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதனோட ஜென்ரல் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க பாருங்க. தட் இஸ் இஃப் வி அஷ்யூம் தட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் எ செக்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் ஆஸ் தீட்டா. இப்போ ஒரு செக்டர்னோட சென்ட்ரல் ஆங்கிள் ஜென்ரல் ஃபார்ம்ல நம்ம தீட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டர் வந்து தீட்டா இருக்க மாதிரி ஒன்று அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் the ratio of the central angle theta to 360. அப்போ அந்த ரேஷியோ வந்து எப்படி போடுவோம்? சென்ட்ரல் ஆங்கிள் எப்பவுமே 360 டிகிரி தான். அந்த சென்ட்ரல் ஆங்கிள்க்கும் 360 டிகிரிக்கும் ரேஷியோ எப்படி போடுவோம்? theta degree/360 டிகிரின்னு போடுவோமா? ஸோ இதை காமனாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது இவ்வளோ நேரம். இந்த தீட்டான்ற பிளேஸ்லேருந்து நமக்கு செமி சர்க்கிளாக இருந்தால் 180 வந்தது, 3 செக்டார்ஸாக பிரித்தா 120 வந்தது, 4 செக்டார்ஸ் தட் இஸ் குவாட்ரண்ட்டாக இருந்தால் 90 டிகிரி வந்தது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் காமனாக ஜென்ரல் பண்ணிட்டாங்க θ/360ன்னு சொல்லிட்டு. அப்போது θ/360 எனக்கு லென்த் ஆஃப் த ஆர்க் வேணும்னா நான் 2πrல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் வேணும்னா அதே θ/360 நான் πr² மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்ம்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய அவசியமே உங்களுக்கு ஏற்படாது.
ஸோ இந்த ரேஷியோக்கான கான்செப்ட் என்ன, அந்த செக்டர்னோட ஆங்கிள் டிவைடட் பை எப்பவுமே சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த சர்க்கிள் டோட்டல் ஆங்கிள் என்னது 360 டிகிரி. லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டாங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இது இல்லைங்களா, தட் இஸ் இந்த பிளேஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா 2πr. ஏரியா கேட்கும்போது அதே ரேஷியோ, ஏரியாக்கான சர்க்கிள்கான ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr². ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கும் ஏரியா ஆஃப் த செக்டருக்கும் இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இதுக்கே இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும். அதுக்கான டெரிவேஷன் நான் இப்போ இதிலே சொல்லிடுறேன். ஈஸியாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் ஃபார்முலா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு விஷயத்தை இதுலேருந்து புரிஞ்சுக்கிற விஷயத்தை தான் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த 180/360 மாற்றினதுலாம் அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அது முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த 1/2 போட்டோம்ல, செமி சர்க்கிளாக இருந்தால் ஒரு செக்டர் எத்தனை பார்ட்ஸாக பிரியுது, ஈக்குவல் செக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 செக்டர்ஸ். அப்போ இந்த 2 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செக்டர்ஸை குறிக்குது. எது, நம்பர் ஆஃப் செக்டர்ஸ், தட் இஸ் n. ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி இந்த ஃபார்முலா θ/n × 360 சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்க்கும்போது பார்த்தோம் பாருங்க, ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகேங்களா. இந்த வீடியோவில் இல்லை. சரி, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் ரெண்டு செக்டர்ஸ் பிரியறதுனால நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் இங்கே 2 வந்திருக்கு டினாமினேட்டரில். அதே மாதிரி இதில் பாருங்க 3 ஈக்குவல் செக்டர்ஸ் பிரிக்கும் போது டினாமினேட்டரில் என்ன வந்திருக்கு, 3 வந்திருக்கு. அதே மாதிரி 4 ஈக்குவல் செக்டர்ஸ் பிரிக்கும் போது டினாமினேட்டரில் 4 வந்திருக்கு. இந்த டீட்டா கான்செப்டை விட்டுருங்க, இன்னொரு ஃபார்முலாக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ டினாமினேட்டரில் வர்றது நம்பர் ஆஃப் செக்டர்ஸாக இருக்குது இல்லைங்களா. அப்போ இதே ஃபார்முலாவை இந்த சேம் ஃபார்முலா இப்போ θ/360 × 2πr எழுதணும்ல, இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/n எழுதலாமா. எல்லா இடத்துலையும் பாருங்க 1 நம்பர் ஆஃப் செக்டர் வந்திருக்கு 2, 1 நம்பர் ஆஃப் செக்டர் 3. அதுக்காக தான் இந்த ஆக்சுவலி இந்த /2 /3 டேரெக்டாக கொடுக்காம இதை தனித்தனியாக பிரித்து எழுதுனாங்க பார்த்தீங்களா. 1/2 இன்ட்டு, அதாவது ஒரு நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ணதும் 1/2 மல்டிப்ளை பண்ணதும் சேம் தான் சொன்னோம் பாருங்க. அதுக்கான ரீசனே இதுதான். தட் இஸ் இதை தனித்தனியாக எழுதுந்தே இந்த ஃபார்முலா டெரிவேஷன் உங்களுக்கு அப்போ தனியாக அதை போட்டு காட்ட முடியாதுன்றதுனால தான் ஒரே விஷயத்தில் அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது 1/3, இது என்னது 1/4. எல்லா இடத்துலையும் நியூமரேட்டரில் 1 இருக்கும், டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் இருக்கும். அப்போ இதை நான் 1/n × 2πrன்னு சொல்லலாமா. ஓகேங்களா. அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னது 1/n × 2πr. ஓகே, ஒரே கான்செப்ட்கே ஏன் 2 ஃபார்முலா அப்படின்னு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஸ்டின் தோணும். அதுக்கு ரீசன் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். கொடுத்துருக்கிற கிவனில் என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இப்போ நம்மளுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் கொஸ்டினில் கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அதுவே நம்பர் ஆஃப் செக்டார்ஸை கொடுத்துட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ எனக்கு நான் θ வேல்யூ இப்போ 60 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் இதை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ போய் நான் இந்த சம் எப்படி போட முடியும், இந்த மாடல் எப்படி போட முடியும். இல்லை எனக்கு நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 எடுத்துன்னு நான் θக்கு பதில் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு 2 ஃபார்முலா, 2 ஃபார்முலாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது எப்போ யூஸ் பண்ணும், சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்தா இதை யூஸ் பண்ணும் θ/360 × 2πr. இதை எப்போ யூஸ் பண்ணும், நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் கொடுக்கும்போது இதை யூஸ் பண்ணும். நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கிளியரா இருக்கீங்களா. தென் ஏரியா ஆஃப் த செக்டருக்கும் இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்போது ஏரியா ஆஃப் த செக்டருக்கு θ கொடுக்காம வேற மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதுக்கு தான் இன்னொரு ஃபார்முலா இதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா. சரி, இந்த நோட் கவனிங்க. இதில் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்முலா இருக்குது. இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ரீட் பண்ணி காட்டிடுறேன். கவனிங்க. இஃப் a circle of radius r units divided into n equal sectors, ஒரு சர்க்கிள்னுடைய ரேடியஸ் 6 யூனிட்ஸ் இருக்கிறதுல n equal sectors பிரிஞ்சிருந்ததுன்னா then the length of the arc of each of the sectors is equal to 1/n × 2πr units. இதுதான் நான் இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. இது ஆல்ரெடி நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் என்ன இருக்குதோ அதை 1/n போட்டு இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னோட ஃபார்முலா 1/n × 2πr. செமி சர்க்கிளாக இருந்தால் 2 வரும், 3 செக்டர்ஸாக இருந்தால் 3 வரும், 4 செக்டர்ஸ் இருந்தால் 4 வரும், 5 செக்டர்ஸ் இருந்தால் 5 வரும். வாட் எவர் இட் இஸ், அதுக்கு தான் அது ஜென்ரல் ஃபார்முலா n கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ செகண்ட் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டர்ஸ். இதே லாஜிக் படி ஏரியா ஆஃப் த செக்டருக்கு θ கொடுத்துருந்தா
ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயரை யூஸ் பண்ணும். அதே லாஜிக் படி இப்போ நான் இந்த லென்த் ஆஃப் திஸ் ஆர்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதே விஷயம் படி நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் கொடுத்துருந்தா அந்த தீட்டா பை 360 தூக்கிட்டு 1/n போடணும். இதுக்கும் அதே கான்செப்ட் தானே. நமக்கு இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தானே பார்த்தோம். நம்ம ஏரியாக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. தட் இஸ் 1/2 இன்டூ பை ஆர் ஸ்கொயர், 1/3 இன்டூ பை ஆர் ஸ்கொயர், அப்புறம் 1/4 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் நம்ம ஏரியாக்கும் தான் பார்த்தோம். சரிங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் எத்தனையோ அதை டினாமினேட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். தட் இஸ் அதனோட ஜெனரல் ஃபார்ம் இது. என்னது 1/n இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா. ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு மட்டும் இந்த ஃபார்முலா தவிர்த்து, தட் இஸ் இது செகண்ட் ஃபார்முலா இல்லைங்களா, இதையும் தவிர்த்து இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி சம் போடுறதுக்கு தேவைப்படும். ஸோ தட் இதையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் சொல்லிடுறேன், கவனிங்க. ஏரியா ஆஃப் த செக்டர் இஸ் டிரைவ்ட் as தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இதுல நம்ம ஒரு டெரிவேஷன் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். அந்த டெரிவேஷன் அப்ளை பண்ணி வேற ஒரு ஃபார்முலா கொண்டு வர போறோம். அது எதுக்காகன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். பட் அந்த டெரிவேஷனை ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஸோ இங்கேயே சொன்னா உங்களுக்கு புரியாது கண்டிப்பா. ஸோ நான் தனியாவே போடுறேங்க, மேலே போட்டு காட்டுறேன். தட் இஸ் இப்போ எனக்கு என்ன இருக்கு, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குங்களா. இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு இந்த பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இதை தனித்தனியா பிரிக்கிறேன். என்ன பண்றேன்னு கேர்ஃபுல்லா கவனிங்க. தீட்டா பை 360 இது அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு ஆர் ஸ்கொயரை தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். பை ஆர் இன்டூ ஆர், ஆர் இன்டூ ஆர் இஸ் ஆர் ஸ்கொயர். ஆர் ப்ராடக்ட்ல இருக்கும்போது பவர்ஸ் ஆட் பண்ணும்போது 1 + 1 2 மாறிடும் இல்லைங்களா. இது ஒரு விஷயம் நான் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ண போறேன். என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த கான்செப்ட், இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இத மேலையும் கீழையும் சேம் நம்பரால நான் மல்டிப்ளை பண்ண போறேன். தட் இஸ் இப்போ இந்த கான்செப்டை சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா அதனோட வேல்யூ மாறுமா? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நம்பரை, இது ஒரு ஃபிராக்ஷனே வச்சுக்கோங்களேன், இன்டூ 10/10 போறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இப்போ எனக்கு இப்போ ஒரு ஃபிராக்ஷன் வந்து 1/2 இருக்கு. இந்த ஃபிராக்ஷனை நான் மேலையும் கீழையும் சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணா அது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் சொல்லுவேனே ஒழிய அதனோட வேல்யூ மாறாது இல்லைங்களா. அப்ப அதே கான்செப்டை இங்க அப்ளை பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10 எடுத்துக்க போறது இல்ல, 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் அண்ட் தென் 2 ஆல டிவைட் பண்ண போறேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், ஆல்சோ 2 ஆல டிவைட் பண்ண போறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது இங்க போட்டேன் இல்லைங்களா ஒரு 2, அந்த 2வை என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு இது எங்க தேவையோ அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஒரு 2/2 ஆல நான் மல்டிப்ளை பண்ணதுனால இதனோட வேல்யூ மாறாதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். சோ இங்க என்ன போட போறேன்னா ஜஸ்ட் 1/2 போட்டேன். இங்க இருந்த 2வை இந்த பை ஆர் கூட இங்க கொடுக்க போறேன். சோ அப்போ 1/2 இன்டூ தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர் இன்டூ ஆர், இந்த கான்செப்ட் எனக்கு வருது. சோ நான் ஒண்ணுமே பண்ணலாமா, ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360 கான்செப்ட தீட்டா பை 360 கூட ஒரு 2/2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்களா, அந்த 2/2வை தனித்தனியா பிரிச்சுட்டேன். 1/2ன்னு ஒன்னு, 2ன்றது ஒன்னு தனியா இந்த பை ஆர் கூட சேர்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா வருது பாருங்க. இது எதனோட ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்கான ஃபார்முலா. ஒரு ரீசனுக்காக தான் பண்ணிருக்கோம். ஏதோ சும்மா ஒரு விஷயம், ஏதோ ஒன்று இங்க போட்டோமா அங்க போட்டோமா நம்ம பண்ணல. சரிங்களா. சோ இப்போ இந்த இடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆர் ஸ்கொயரை தனித்தனியா பிரிச்சிருக்கேன். ஒரு 2/2 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன். அதாவது 2/2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அந்த 2வை எனக்கு தேவையான இடத்துல போட்டுக்கிட்டேன். இந்த 2வை ஜஸ்ட் தனியா 1/2 முன்னாடி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். எதுவுமே நான் புதுசா இங்க ரொம்ப பெருசா எதுவும் செய்யல. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா. தென் 1/2 இப்ப இந்த ஸ்டெப் நான் இங்க தனியா போட்டு காட்டணும் பாருங்க. அந்த ஸ்டெப் இங்க இருக்கு பாருங்க. 1/2 தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை ஒரு குரூப்பிங் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது எதனோட ஃபார்முலான்னு இப்போ உங்களுக்கு பார்த்ததும் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்போ டெரிவேஷன் அடுத்த ஸ்டெப் காட்டும் போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைனை தான் இங்க எழுதிருக்காங்க. தட் இஸ் 1/2 வித்தின் த பிராக்கெட்ஸ். இது ஒரு குரூப்பிங் பண்ணிருக்காங்க. தீட்டா பை 360 இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலாவை கொண்டு வந்தேன் இல்லைங்களா, இன்டூ 2 பை ஆர்னு சொல்லிட்டு அது இன்டூ ஆர் இன்டூ ஆர். ஸோ அப்போ இது எதனோட ஃபார்முலான்னு கவனிங்க. இது எதனோட ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க்னு சொல்லிட்டு ஃபார்முலா இப்போ தானே பார்த்தோம். தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர்க்கான ஃபார்முலா இது. சரிங்களா. அப்போ 1/2 இன்டூ எல், இதை தூக்கிட்டு ஜஸ்ட் இந்த இது அப்படியே ரீப்ளேஸ் பண்றாங்க. என்னன்னு எல்னு, இன்டூ ஆர். இங்க இருக்கு பாருங்க வெளியே ரேடியஸ்.
ஓகேங்களா. ஸோ அப்போ ஓவராலாக 1/2 இன்டூ எல்ன்றது LR by 2ன்னு சொல்லாங்களா. தட் இஸ் இது L by 2. 1/2 இன்டூ எல் என்ன அர்த்தம், L by 2. இதை ஆரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது L இன்டூ ஆர் LR by 2. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு மூணாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் LR by 2. தேர்ட் ஃபார்முலா LR by 2. நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது θ/360 இன்டூ πr². ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாருங்க. இதுல இருந்து தான் இதையே இப்போ டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். செகண்ட் பார்த்தது 1/n இன்டூ πr². இது LR by 2. டெரிவேஷனோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா LR by 2. சரி, ஓகே, இதுக்கு எதுக்கு 3 ஃபார்முலாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா θ/360 இன்டூ πr² அப்ளை பண்ணும். நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக நம்ம கிவன்ல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் செலக்ட் பண்ணும். இப்போ ஒருவேளை கிவன்ல சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருந்து நீங்க பாட்டு LR by 2ல போடலாம்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கும் தெரியாது, ரேடியஸும் தெரியாது, போடவே முடியாது. ஸோ அதுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் இப்போ ஒரே சம்க்கு இந்த மூணுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் வேற வேற வருமானா இல்லை, ஒரே விஷயம் தான் வரும். பட் அதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா தீட்டாவும் தெரிஞ்சிருக்கணும், நம்பர் ஆஃப் செக்டர்ஸும் தெரிஞ்சிருக்கணும், லென்த் ஆஃப் த ஆர்க்கும் தெரிஞ்சிருக்கணும், ரேடியஸும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எக்ஸசைஸ்ல அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுல ஏதாவது ஒன்று இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா கொடுத்துருப்பாங்க, ஏரியா கேட்பாங்க, அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா மட்டும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா. தென் இதில் இன்னும் ஒரே விஷயம் தான் இருக்குது. இதுக்காக ஒரு தனி வீடியோ மேக் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ இதிலே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் வெயிட் பண்ணுங்கள். இதுவும் முக்கியமான ஃபார்முலா தான். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருங்க. ஓகே. பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டர். பெரிமீட்டர் அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்டரின்னு சொல்லுவாங்க. டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்டரி. இங்கேவே ஃபிகர் இருக்குது. நான் அதில் இருக்க டெஃபினேஷன்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். கான்செப்ட் ஃபார்முலா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஒரு செக்டர் இல்லைங்களா, ரெண்டு பக்கம் ரேடியஸும் ஒரு பக்கம் பார்ட் ஆஃப் த சர்க்கிள் தட் இஸ் ஆர்க்கும் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த செக்டருக்கு பெரிமீட்டர் கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்டரின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்போ இந்த பக்கம் ஆர் இருக்கு, இந்த பக்கம் ஆர் இருக்கு. ஆர் கூட ஆர் ஆட் பண்ணா என்ன வரும், 2r வரும், r² வராது. r பிளஸ் ஆர் என்னது, ஒன்லி கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ஆட் ஆகும், தட் இஸ் 2r. அந்த 2r கூட இந்த லென்த் ஆஃப் த ஆர்க்கு ஆட் பண்ணிட்டா என்ன வந்துடும், நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டர் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான டெரிவேஷன் தான், அதுக்காக தான் அது தனியாக வீடியோ நான் மேக் பண்ண விரும்பலன்னு சொன்னதே. ஓகேங்களா. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ செக்டருக்கு என்ன ஃபார்முலா, P equal to L plus 2R units. Units only, not square units. Only for ஏரியாவுக்கு தான் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது ஒரு செக்டர்னோட பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும். பட் இதில் நமக்கு L டேரெக்டாக கொடுக்காம சம்டைம்ஸ் வந்து டெரைவ் பண்ணி இந்த L கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கும். லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கே நம்ம ரெண்டு ஃபார்முலா படிச்சிருக்கோம் பாருங்க. θ/360 இன்டூ πr² சாரி இன்டூ 2πrனு பார்த்தோம். அதே மாதிரி 1/n இன்டூ 2πrனு பார்த்தோம். பார்த்தீங்களா. அது தேவைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டேரெக்டாக இருக்காது. பட் டேரெக்டாக இது 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா. தென் இதில் இன்னும் ரெண்டு சின்ன ஃபார்முலா இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். என்னடா சின்ன ஃபார்முலான்ட்டு ஏதோ பெருசாக காட்டுறாங்களேன்னு பார்க்காதீங்க. பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள், ஒரு செமி சர்க்கிள்னோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா டெரிவேஷன் தான் இது. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர், இதுவும் ஒரு செக்டர் தானே. ஹாஃப் ஆஃப் த சர்க்கிளாக இருந்தால் கூட இது ஒரு செக்டர் தான். செக்டர்னா பிகாஸ் நமக்கு செக்டர்னா அதனோட டெஃபினேஷன் ரெண்டு பக்கம் ரேடியஸும் ஒரு பக்கம் லென்த் ஆஃப் த ஆர்க்கும் இருந்ததுன்னா அது இது என்னது செக்டர்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்போ அதுக்கான பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு செமி சர்க்கிள்க்கு என்ன கான்செப்ட், இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ரெண்டு ஆர் இருக்குங்களா, ஆர் பிளஸ் ஆர் 2r. அப்போ இது சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதினா சர்க்கம்ஃபரன்ஸ் மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. அதில் பாதின் போது 2ஆல் டிவைட் பண்றோம்னா 2 கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா. அப்போ லென்த் என்னது πr வருது. ஸோ அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க பாருங்க. எல்னோட வேல்யூ πrனும் 2r ஜஸ்ட் பிளஸ் 2rனு எழுதிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்குன்னு கவனிங்க. ஆர் காமனா இருக்குங்களா. ஸோ அப்போ ஆரை காமன் ஃபேக்டர்னு வெளியே எடுத்துறாங்க. நம்ம ஃபேக்டரைசேஷன்லாம் படிச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அப்போ ஆரை காமன் வெளியே எடுத்துட்டா வித் இந்த பிராக்கெட்ஸ் என்ன வந்துடும், π + 2 ஆஃப் ஆர். அவ்வளோதான்ப்பா பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள்னோட ஃபார்முலா. π + 2 ஆஃப் ஆர் யூனிட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. தென் லாஸ்ட் இன்னொன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அதையும் முடிச்சிடலாம்.
பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்குலர் குவாட்ரண்ட். ஒரு குவாட்ரண்ட்னோட பெரிமீட்டர் என்ன அப்படின்றது. ஸோ இந்த டயக்ராமில் கவனிங்க. இதுலையும் பாருங்க, இந்த செக்டரை கவனிங்க. இது 1/4 ஆஃப் த சர்க்கிள் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்கேன் பாருங்க ஆல்ரெடி. ஸோ இந்த பக்கம் இருக்கிறதும் ரேடியஸ் தான், இந்த பக்கம் இருக்கிறதும் ரேடியஸ் தான். ஸோ ரெண்டு பக்கம் ரேடியஸும் ஒரு பக்கம் ஆர்க்கும் இருக்கு. ஸோ இது செக்டார். ஓகேவா? இப்போ இது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ்ல 4ல் ஒரு பாகம். 1/4 ஆஃப் த சர்க்கிள்னா மொத்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா 2πr. அதை 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ 4 பார்ட்ஸ்ன்றதுனால 4 ஆல் டிவைட் பண்றோம். ஸோ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ இதை πr/2ன்னு சொல்லாங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்றாங்க பாருங்க, அதே l+2rல ஃபார்முலாவை இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக πr/2 போட்டிருக்காங்களா? பிளஸ் இது என்னது 2r. இப்போ இதில் என்ன காமனு? ஆர் காமனாக இருக்குங்களா? ரெண்டு இடத்துலையும் ஆர் காமனாக இருக்கிறதுனால டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் மெத்தட் கான்செப்ட் படி ஆரை வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ வித்தின் த பிராக்கெட்ஸ் இங்கே என்ன வரும்? π/2 மட்டும் ஃபர்ஸ்ட் டேர்மில் வரும், செகண்ட் டேர்மில் 2 மட்டும் வரும். ஸோ π/2 + 2 of r அப்படின்றது பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்குலர் குவாட்ரண்ட்கான ஃபார்முலா. ஆர் ஜஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட்னாலும் அதான், ரெண்டும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அந்த தப்பு என்னன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போது செமி சர்க்கிளுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம்ல, அதில் பாதி தான் அப்படியே குவாட்ரண்ட்டுன்னு டேரெக்டாக 2ஆல் டிவைட் பண்ணாதீங்க. π+2/2ன்றது வேற, π/2 + 2ன்றது வேற. இந்த ஃபார்முலாவும் அப்படியே 2 டிவைட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறதும், அதே இந்த ஃப்ராக்ஷனை தட் இஸ் இந்த 1/2ன்றது ஆக்சுவலி இங்கே இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் போது நியூமரேட்டருக்கு இது 2 × 2 நியூமரேட்டருக்கு போகும். சரிங்களா? இப்போ இதனுடைய அர்த்தம் π/2 + 2ன்றது வேற, π+2/2ன்றது வேற. ஸோ டைரக்டாக அப்படி போட்டுறாதீங்க. இந்த தப்பு ஒரு சில பசங்க பண்ணுவாங்க. அந்த தப்பை பிள்ளைங்க பண்ணுறதை நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ π/2 + 2 of r units. இதுதான் குவாட்ரண்ட்கான ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கு l+2r, பெரிமீட்டர் ஆஃப் த செக்டருக்கு l+2r, செமி சர்க்கிள்க்கு π+2 of r, பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட்டுக்கு π/2 + 2 of r units. ஸோ அந்தந்த ஃபார்முலாவை ஒழுங்காக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி எல்லாமே டவுட் இல்லாமல் புரிஞ்சுருக்கும் நம்புறேன். மேபி ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.